மக்க ஸ்டோரிஸ் கைஸ். அப்பாவும் மகளும் உணவு மேஜையில் உட்கார்ந்திருந்தார்கள். அம்மா சுட்டு வந்த தோசை தீர்ந்திருந்தது. அப்பா, நல்ல முருகலாக இருக்கே என்று ரசித்து சாப்பிட்டார். அடுத்த தோசை சுட அம்மா அடுக்கலைக்கு போனதும் மகள் கேட்டாள், அப்பா, தோசை தீர்ந்து போயிருக்கிறது, முருகல் என்கிறீர்களே? அப்பா சொன்னார், உன் அம்மாவுக்கு இன்று களைப்பாக இருந்திருக்கும், கவனக்குறைவால் நிகழ்ந்திருக்கும். ஒரு தோசை தீர்ந்து போனதை சுட்டிக்காட்டி அவள் மனம் தீர்ந்து போவதை நான் விரும்பவில்லை. அடுத்த தோசை நிச்சயமாகவே முருகலாக வந்தது. கதையின் நோக்கம்: குறைகளை நிறைகளாய் கொள்ளும்போது. வெல்கம் டு மக்க ஸ்டோரிஸ் கைஸ். ஆசிரியர் வகுப்பில் பாடம் எடுத்துக்கொண்டு இருந்தார். சில பிராணிகள் மனிதர்களுக்கு உதவியாக இருக்கும், சில பிராணிகள் மனிதர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கும். உதவி செய்கின்ற பிராணிகளை வீட்டில் வளர்க்கிறோம் என்று சொல்லி பசு என்ன தரும் என்று கேட்டார். மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக பால் தரும் என்றனர். கோழி என்ன தரும் என்று கேட்டார். முட்டை தரும் என்றார்கள். ஆடு என்ன தரும் என்று கேட்டார். கம்பளி தரும். இதனால் தான் பசு, கோழி, ஆடு இதையெல்லாம் வீட்டில் வளர்க்கிறோம் என்று நிறுத்தி குரங்கு என்ன கொடுக்கும் என்று கேட்டார். சிறிது நேர அமைதிக்கு பிறகு பின்னாலிருந்து ஒரு பலவீனமான குரல், ஹோம்ஒர்க் என்றான் ஒரு மாணவன். இந்த மாதிரி மக்க ஸ்டோரிஸ் கேட்க சப்ஸ்கிரைப் ஃபார் மக்க ஸ்டோரிஸ் சேனல். வெல்கம் டு மக்க ஸ்டோரிஸ் கைஸ். பற்கள் நாக்கினை பார்த்து, நாங்கள் மொத்தம் 32 பேர் இருக்கிறோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து உன்னை இறுக்கி அழைத்தினால் நீ காலியாகி விடுவாய் என்றதா. அதற்கு நாக்கு சிரித்துக்கொண்டே கூறியதாம், நான் தனிமையானவன் தான், ஆனால் ஒரு நாள் வார்த்தையை மாற்றி பேசினால் போதும், நீங்கள் 32 பேரும் காலியாகி விடுவீர்கள் என்று. நாவு ஒரு தீ, ஆக்கவும் வல்லது, அழிக்கவும் வல்லது. எனவே வார்த்தையை பேசும்போது பார்த்து பேசுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்க சப்ஸ்கிரைப் ஃபார் மக்க ஸ்டோரிஸ்.